தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, தேவன் தந்த ஸ்தோத்திரம் ஆயுசோடு இருப்பீர்கள் நம்புகிறேன். உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்புங்கள். போனின் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்துகிற எல்லா காரியத்துக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அதே போல் எனக்காகவும் நான் ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கட், ஒரிசாவிலே மிஷினரியாக பல எதிர்ப்புகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், பயத்தின் மத்தியில், பலவிதமான மிரட்டல்கள் மத்தியில் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையாலும் தாங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை தாராள ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்நாட்களில் நாம் பார்க்கக்கூடிய வசனம் யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நாளில் கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். ஆம், பிரியமான தேவனுடைய ஜனங்களே, யோசுவா 4:14 சொல்லப்பட்டிருக்குது. எப்படியாக? அவர் சகல ஜனத்துக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார். இப்ப வரையிலும் ஒரு மேன்மை இல்லை, இப்ப வரையிலும் ஒரு உயர்வு இல்லை. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இப்படிப்பட்ட கஷ்டத்திலும், கண்ணீரிலும், போராட்டத்திலும், நிந்தையிலும், அவமானத்திலும், ஐயோ நான் அடிமை மேல அடிமையாகி கொண்டே இருக்கிறேனே என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். I will honor you in the name of the Lord. Amen. Hallelujah. அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். யோசுவா 1:9 வாசிக்கும் போது அவர் சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன். ஆமென். நம்மளோடு கூட இருக்கிற தெய்வம், நம்மளை கைவிடாத தெய்வம் பெரிய காரியங்களை யோசுவாவுக்கு செய்தார். கனப்படுத்தினார், அவரை பலப்படுத்தினார். இஸ்ரேல் தேசத்திற்கு போவதற்கு, கானானுக்கு போவதற்கு எவ்வளவோ தடை இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் யோசுவாவை முன்பாக நிறுத்தி அவர் நடத்தி செல்லுகிறார். முன்பாக மோசே என்ன பண்ணினார்? அதில் 12 பேரை தெரிந்தெடுத்து கோத்திரத்துக்கு ஒரு ஆள் வீதம் அவர்களை கானானுக்கு வேவு பார்த்து வரும்படி அனுப்பின போது காலேப், யோசுவா மட்டும்தான் நற்செய்திகளை சொல்லி ஜனங்களை பலப்படுத்தினார்கள். 10 பேரும் பலகீனமான வார்த்தை தான் சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கும்போது பலகீனமானதை பேச வேண்டியது வரும். இந்நாட்களில் சொல்லுங்க, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் கூடும் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு புறப்படும் போது பலவிதமான சோதனைகள் வந்தது, பலவிதமான தடைகள் வந்தது. அதையெல்லாம் தாண்டி யோசுவா செல்லுகிறார். யோசுவாவை பாருங்கள், அந்த ஸ்தோத்திர யோர்தானிலே 12 விதமான கற்கள், 12 விதமான ஹல்லேலூயா ஆட்களை தெரிந்து கொள்ளுகிறார். 12 விதமான ஆட்களும் அந்த பெட்டியை சுமந்து சென்றார்கள். ஹல்லேலூயா. ஓ ரபா சாந்தரா தீரபலா 12 கற்களை எடுக்கிறார். 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். யோசுவா 3:14-15 வாசிக்கும் போது அது அவ்வண்ணமாய் சொல்லப்பட்டிருக்குது. நாம் இந்நாட்களில் ஸ்தோத்திரம் நம்மளை ஒரு முத்துக்களாக, மாணிக்க கற்களாக, தேர்ந்தெடுத்த பாத்திரமாக நம்மளை அவர் மாற்றப் போகிறார் என்பதை மறந்து போகாதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஸ்தோத்திரம் அந்த உடன்படிக்கை பெட்டியை 4 பேர் சுமந்து சென்றார்கள். நீங்கள் சாய்ந்து இருக்கும் வேளையில், சாய்ந்து போகிற வேளையில் சுமந்து செல்கிற ஆண்டவர் இருக்கிறார். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30 வாசிக்கும் போது அவர் உங்களை ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு போவது போல அவர் உங்களை சுமந்து சென்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க, சாய்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், நகர்ந்து போகாமல், ஐயோ ஸ்தோத்திரம் வேதனைப்பட்டு போகாதபடிக்கு உங்களை சுமக்கிற ஒருவர் இருக்கிறார், ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதமான காரியத்தை அவர் செய்ய போகிறார்.
ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போறார். உங்களுடைய வாழ்க்கை சாய்ந்த வாழ்க்கை நேராகும். உங்களை சத்துவப்படுத்த, உங்களை சௌக்கியமாக்க, உங்களை சமாதானப்படுத்த, உங்களை சுமக்க ஒரு ஆண்டவர் இருக்கார் என்பதை மறந்து போகாதீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். நம்முடைய சோர்வு நேரம், நம்முடைய பலகீன நேரம் யோர்தான்லே, ஹல்லேலூயா, யோர்தான்லே பாருங்கள், அவங்களால அதை கடக்க முடியவில்லை. பயங்கரமா பிரவாகித்து கொண்டிருக்கிறது. அது அறுப்பின் காலம். அது அறுப்பின் காலத்தில் பிரவாகித்த நேரத்தில் இந்த ஆசாரியருடைய கால்கள் எப்பொழுது பட்டதோ அப்பொழுது மரண யோர்தான் இரண்டாய் விடுபட்டது, இரண்டாய் பிளர்ந்தது. ஆம் பிரியமானவர் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஊழியக்காரருடைய கால்கள் படும்போது பெரிய 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 ஆசீர்வாதங்கள் உங்களை பின்தொடரும் என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். செபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, நீ நல்லவரும் வல்லவரும் வாக்குத்தத்தங்களை விசுவாசம் உள்ளவருமாயிருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. எவ்வளவோ ஸ்தோத்திரம் தகப்பனே. வேதனையோடு சோதனையோடு உமது நாமத்தை மகிமைப்படுத்த இந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு தியாகத்தையும் நீர் பார்த்து அவருடைய தடைகளெல்லாம் மாற்றி அவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வீராக. அவருடைய திருமண காரியத்தை வாக்கிய பண்ணுவீராக. அவருடைய வீடு கட்டுதலை பூர்த்தி செய்வீராக. அவருடைய வேலை வாய்ப்புகளை நீர் தருவீராக. எல்லா தடைகளை உயர்த்துவீராக. சம்பள உயர்வை குட்டுப்பீராக. குடும்பத்திலே சாந்தி சமாதான சந்தோஷத்தை குட்டுப்பீராக. குடும்பத்தில் போராடிக்கிட்டு இருக்கிற எல்லா விதமான அந்தகார வல்லமைகளும் பில்லி சூனிய மந்திர ஆவிகளையும் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா சந்தேக ஆவிகளும், எல்லா குடும்பத்தை சின்ன பின்னமாக்குற ஆவிகளும் எல்லாம் அழிந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தடைகள் மாறட்டும், வாழ்க்கைகள் மலரட்டும், உமது கிருபைக்குள்ள மறைக்கட்டும் ஆண்டவரே. எல்லா போராட்டத்தையும் நிறுத்தி போடும், எல்லா யுத்தத்தையும் நிறுத்தும் ஆண்டவரே. உமது அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், இறைமகன் இயேசு உயர்த்துகிறோம், துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்கள், ஜெபியுங்கள். உங்களுக்காக நானும் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென்.